A particle is thrown at an angle with the horizontal from the ground. ஆக்சுவலா நம்ம பார்ட்டிகல்ல தான் நம்ம கைனமெட்டிக்ஸ் பார்ப்போம், பார்ட்டிகலா தான் நம்ம பார்ப்போம். அசம்ஷனே பார்ட்டிகல் தான், பார்ட்டிகலுக்கு தான் கைனமெட்டிக்ஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இட்ஸ் thrown at an angle with the horizontal. அப்ப ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் என்னன்னு நம்ம கொடுக்கல, at an angle கொடுத்துட்டாங்க, அன்னோன்ல சம்திங் படி. ஆஃப்டர் 4 செகண்ட் ரீச் டு தி பாயிண்ட் பி. ஒரு 4 செகண்ட் கழிச்சு பீன்ற பாயிண்ட் ட்ரெஜெக்டரியில ஏதோ ஒரு பீன்ற பாயிண்டா வச்சுக்கலாம். அண்ட் ஆஃப்டர் 5 more செகண்ட் இட் ஸ்ட்ரைக் த கிரவுண்ட். அப்ப என்ன அது, அதுக்கு அப்புறம் 5 செகண்ட் அதிகமானது அப்புறம் 4 செகண்ட் கழிச்சு 5 செகண்ட் அதிகமானது, மொத்தம் 9 செகண்ட்ல கிரவுண்டா டச் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் பி அண்ட் த மேக்ஸிமம் ஹைட் அட்டைன் பை த பார்ட்டிகல். சாரி. ஸோ இதை நம்ம we can easily solve this sum using a kinematic result. So what is a kinematic result? And before we go into kinematic result, actually we need to draw the diagram, mind map diagram. சரி, இது இல்லாம mind map diagram போட்டு பண்ணலாம் பாருங்க. This is y axis, this is x axis, this is thrown velocity, u velocity. So the velocity, the thrown velocity u with the unknown angle theta. We don't know what the angle is. So this is the trajectory path. Clear? Hitting this point. T equal to மொத்தமா TF வந்து 9 ஆயிருக்கு. ஏன் TF எடுத்துக்கிட்டேன்? அது வந்து கீழே டச் பண்றது, அதாவது ஏர்ல இருந்த டைம் கிட்ட, அதாவது 4 செகண்டுக்கு பீன்ற பாயிண்ட் வந்துருக்குன்றாங்க. அப்ப இந்த பாயிண்ட் பீன்னு வச்சுக்கலாம். இந்த ஹைட் தெரியாது, இந்த டிஸ்டன்ஸ் தெரியாது, இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாம். இதான் பீன்ற பாயிண்ட். இது எவ்வளவு நேரத்துல வந்திருக்கு? 4 செகண்டுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் 5 செகண்ட் கழிச்சு கீழே வந்து. சரிங்களா? இங்க என்ன ஆங்கிள் நமக்கு தெரியுமா? தெரியாது. So we don't know what angle the particle is thrown. We don't know. So அதுக்கு I have a one idea, because the keyword TF equal to 9. So keyword TF equal to 9 நால time of flight நமக்கு தெரியும். Time of flight ஃபார்முலா தெரியும். Time of flight ப்ராப்பர்ட்டி time of flight தெரியும். அது என்ன? 2u sin theta by g. டைம் ஆஃப் ஃளைட் என்னன்னு பாத்துக்கோங்க. 2uy by g படிச்சிருக்கோமா? Yes sir. அதான் இங்க போட்டுருக்கோம். uy னா இங்க நம்ம வந்து land to land projectile motionல we arrived this format. So time of flight this much. Time of flight already here given as 9 seconds. So I just substitute 9, which is equal to 2u sin theta by g. Clear? Then I need one thing here, actually very easy, because g equal to 10 நமக்கு தெரியும். Then 9 equal to 2u sin theta by 10. அப்ப நமக்கு இங்க 2 10 கேன்சல் அவுட் பண்ணா 5 வருது. அப்ப 5 னா 5 4s are 5 9s are 45. அப்ப u sin theta equal to 45. ஒரு சப்ஸ்டிடியூஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது u sin theta is what? u sin theta is a vertical component. u sin theta is vertical component. u sin theta equal to 45 sin 45. So இது நமக்கு தெரிஞ்சனால then we have another idea. What another idea? S equal to ut plus half at square. So here y direction la vechikren sy uy t plus half a minus g t square. a minus g, uy வந்து upward ஆ இருக்கு, g downward ஆ இருக்கு. இந்த syங்கிறது h, நான் படத்துல அங்க வச்சிருக்க அந்த xyங்கிறது இந்த y வச்சிருக்கேன், அதை தான் நீங்க சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. அதான் அந்த டைம் தான் t டைம். இந்த sy டிஸ்டன்ஸ் வரையல, அந்த y டிஸ்டன்ஸ் வரையல, டைம் வந்து t தானமா? t minus half g t
டி ஸ்கொயர். எவ்வளோ டைம் வந்துருக்கு? 4 செகண்ட் எடுத்துருக்கு. அந்த 4 செகண்ட் நீங்கள் போட்டுடலாம். யூ ஒய்னா என்ன? யூ சைன் தீட்டா தானே? 4 செகண்டு மைனஸ் ஆஃப் 10 4 ஸ்கொயர். ஸோ ஒய் I have to find y. Already I know u sin theta value is 45. 45 into 4. 445 99 99 180 வருது. half இங்க 5 வரும். 5 into 60. So 80 வருது. 45 into 4 180 minus 80. When removing 80 from 180, it is equal to 100 meter. So now I find y is equal to 100. What is maximum height formula is that? What is maximum height formula is that? H max. H max equal to uy square by 2g. Uy means u sin theta whole square by 2 into 10. U sin theta already found in what? 45 square divided by 20. 45 into 45 divided by 20. Clear? Sum போட்டு பாருங்க, which is equal to what? 101.25 வரும். 101.25 வரும். வெரிஃபை பண்ணிக்கங்க. இதான் H max. மேக்ஸிமம் ஹைட். மேக்ஸிமம் ஹைட்னா இந்த இடத்துல போயிருக்கு. H max கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ இது மாதிரி இந்த சமயம் நம்ம ஈஸியாக போடலாம். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸு, கைனமேட்டிக் ட்ரிக்ஸு, இன்னும் ஃபர்தராக டீப்பான சம்ஸு நிறைய பண்ண தான் போகிறோம். ஸோ நீங்கள் ஃபர்தராக இதை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.